ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். டைபிக்கல் ஃபேமிலி பார்க்க வந்தா எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, ஹீரோயின் நெருப்புல மாட்டிக்கிட்ட மாதிரி கனவு வருது. அப்போ போய் யாரும் காப்பாத்துறாங்க. அது யார் என்ன அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த கனவு வந்த உடனே மறண்டு அப்படி எழுந்து அந்த ரிங் இருக்கும் இல்லையா, அவங்க வீட்டில் இருக்குமே ஒரு ரிங், அந்த ரிங் எங்க இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. அந்த கனவுல ஹீரோயின் கையில அந்த ரிங்கை போட்டிருக்கா. அதுதான் அவங்க கனவுல ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. அந்த ரிங்கை தேடி எடுத்து பார்த்தா அந்த சுருக்கு பையில் அந்த ரிங் இருக்குங்க. அதை பார்க்குறாங்க. அப்படி இந்த கதை போயிட்டு இருக்க. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு ஒரு டீலிங் பேசுறாரு. என்ன டீலிங் அப்படின்னா, என்னுடைய ஃபியூச்சரில் ஆல்ரெடி என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, அதுக்கு இவ என் கூட வந்து டைம் ட்ராவல் பண்ணி அவளை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றினா மட்டும் போதும், உங்களுக்கு 10 மில்லியன் லாட்ரி சீட்டை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு அது விருப்பம் இல்லை. வெளில ஏந்து வந்துடுறாங்க. ஹீரோ வெளில ஏந்து வந்து அவங்ககிட்ட பேசுகிறாரு, ட்ரை பண்ணுறாரு. எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே மறைஞ்சு போகிறாரு. அதாவது டைம் ட்ராவல் பண்ணி போகிறாரு. இப்போ ஹீரோயினோட அம்மா வெளியில் வந்து எங்கே போனாவன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்க எதுவுமே சொல்ல மாட்றாங்க, அமைதியாக நிற்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்க, இவங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை போல. ஹீரோயின் அப்படியே நடந்து போயிடுறாங்க. சீனை கட் பண்ணால் ஹீரோட ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கே போயிட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளப்புக்கு போயிட்டு வராருங்க. யாருக்கும் தெரியாமல் மெதுவாக குட்டி போட்ட போன மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. வரும்போது அவங்க ஒய்ஃப் அப்படியே தூங்கி எழுந்து வராங்க. என்னம்மா ஏதுமா அப்படின்னு கேட்கும்போது, என் கனவுல திரும்ப அந்த ரிங் எடுத்து அவள் போட்டிருந்தா, எப்படி அவன் எடுத்தான்னு தெரியல, எப்படி அவள் போட்டான்னு தெரியலன்னு புலம்பிகிட்டே போகிறாங்க. அப்படி இந்த நைட்டு முடிஞ்சிருது. மறுநாள் காலையில் ஹீரோ வேகமாக கிளம்பி ஹீரோயினோட அந்த மசாஜ் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறாங்க. போயிட்டு ரிசப்ஷனில் அவங்க எல்லாரையும் விசிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே போய் பாஞ்சு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வரவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுக்குறாரு, அது கொடுக்குறாரு, இது கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு சரியானதை கொடுக்கவே இல்லை. அதனால் எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட போய் உக்காந்துருக்காங்க. அங்கே ஹீரோ போயிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கேஷுவலாக நம்ம வீட்டில் எப்படி எடுத்து சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி அங்கே போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து இவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம போக்கவே விடவே இல்லை. நீ எனக்கு ஈஸியாலாம் வேணாம், உன்னை பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் நான் அப்படின்ட்டு துரத்தி போயிட்டு இருக்காரு. இப்போ கூட இருக்கா இல்லையா ஹீரோயினோட சிஸ்டர், அதாவது அந்த ஜிம்ல கோச்சா இருப்பாளே, அவள் என்ன பண்ணுறா, ஒரு லாட்ரி சீட் எடுத்து காமிச்சு, இந்த சீட் இருக்க அந்த மொமெண்ட்டுக்கு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவரும் ட்ரை பண்ணுறாரு போகிறதுக்கு. பட் அவரால் போக முடியல. அங்கே வந்து ஏதாவது ஒரு ஹாப்பி மொமெண்ட் நடந்திருந்தால் தானே அவரால் ட்ராவல் பண்ணி போக முடியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் அங்கே போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு கண்டிப்பாக அவளால் ஹெல்ப் பண்ண முடியும், நீ வேணா அவகிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஹீரோயின் வேகமாக ஃபோனை அங்கே வச்சுட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுது, ஹீரோயின் அப்படியே டிப்டாப்பாக கிளம்பி எங்கேயோ போகிறாங்க. ஹீரோ அங்கே போட்டுட்டு இருக்காரு. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும் போது, வேலையாக வெளில போகிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அப்படியே கண்ணை காட்டுறாங்க. இவங்க அங்கே போகிறா, இனியும் கூட போ அப்படின்ற மாதிரி. அவள் போயிட்டு ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பையன் உட்காந்துருக்காங்க, அவனை போய் மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஏற்கனவே இவளுக்கு 3 கல்யாணம் ஆகிடுச்சு. அதாவது நம்ம போக்வியும் சேர்த்து சொல்கிறான். இவனை சேர்த்து 4வது கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறா போல இருக்கு. அதாவது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஆளை போய் மீட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி அவனை ஏமாத்துறது. இதுதான் ஒரு பொழப்பாக இருக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு தூரத்தில் உட்காந்து. ஆக்சுவலாக இவங்களோட பிளான்குள்ளே இவரும் உள்ளே வந்துட்டாரு. இவங்ககிட்ட என்ன சொல்லி அவர் டீலிங் பேசியிருப்பார் அப்படின்னா, இவரோட பணத்தை ஃபுல்லாக ரிட்டர்ன் கொடுத்துட்டா இவரை நிம்மதியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் டீலிங் பேசியிருப்பாரு. அதனால் அவங்க குடும்பத்திலே ஒரு ஆளை ஐக்கியமாயிட்டாரு. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எடுத்துகிட்டு போன அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் பொறுமையாக வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவன் எழுந்து அப்படியே அவன் கோட் எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு திரும்புகிறான். திரும்பும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கா தெரியுங்களா, அந்த டேபிளை தள்ளி வச்சு அந்த காஃபி கப்பை கீழே தள்ளி விட்றா. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ கிட்டேயும் இந்த வேலையை காமிச்சிருப்பான். இதே மாதிரி தள்ளி விட்டுட்டு அப்படியே இவளை க்ளீன் பண்ணுற மாதிரி சீன்லாம் போட்டுட்டு இருக்கான். இவளை கிளாஸை தள்ளி விட்டுட்டு இவளை க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணதும் அவன் அப்படியே என்னடா இந்த மாதிரி ஒரு கைண்டான பொண்ணாக இருக்காளே, செம்ம க்யூட்டாக இருக்காளே, சூப்பராக பேசுகிறாளே, இப்படிலாம் நடந்துக்கிறாளே அப்படின்னு நினைப்பான் இல்லையா. அதனால் இவன் போனதும் ஹீரோயின் கிட்ட வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி தான் என்னையும் நீ ஏமாத்துறியா அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ கூட பார்க்குறியா, இப்போ கூட ரோட்டில் நடக்கிற எவனை வேணா என்னாலும் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை போய் இடிச்சிட்டு அப்படியே அவங்ககிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே அவனோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவள் வந்து நீ தான் என் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியா, நீ தான் என் ஹஸ்பண்டை வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இப்போ ஹீரோ அங்கே போயிட்டு தடுத்து இவ கிடையாது அவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு ஓடி போயிடுறாரு. அங்கே போனதும் தான் இவளுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. இல்லைனா அந்த பொண்ணு இவளை அடிச்சே போட்டிருப்பா போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாருங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பேரும் அப்படியே சின்னதாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் என்ன தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, சரி இந்த சூப்பர் பவர் வரும்போது நீ என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சூப்பர் பவர் வந்ததுலேருந்து நான் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுறேன்.
சின்ன வயசுல யாரையும் என்னால் காப்பாற்ற முடியல, அப்போலேருந்து இப்போ வரையும் நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுக்கு எல்லாரையும் காப்பாற்றணும், நீ பாட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோடனே இப்போ அப்படி ஹீரோ அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு போகிறாருங்க. ஹோட்டலில் இருக்க எல்லாரும் எங்கடா அங்கே உட்காந்துருந்தவனே காணுமே அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ ஹீரோ எந்த மொமெண்ட்டுக்கு ரீகால் பண்ணி போயிருக்காரு அப்படின்னா அவருடைய சீனியர் ஆஃபீஸர் இறந்து போயிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் கூட பேசிட்டு இருக்கா அந்த மொமெண்ட்டுக்கு தான் ரீகால் பண்ணி போகிறாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு குழந்தை அழகாக பேசுது, அந்த குழந்தைகிட்ட அவர் ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு, எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ நின்று அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு இருக்காருங்க. இந்த நேரம் பார்த்தா அந்த லேடியும் பைல்வானும் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க. இவங்களை இப்போ தான் இவருக்கு தெரிய வருது இல்லையா, அதனால் அவங்க பின்னாடியே போய் பார்க்குறாரு. ஹீரோயின் அங்கே தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் யாராவது பணம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே எந்த பணமும் இல்லை. உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா வாங்கின கடனுக்கு நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல போய் அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட போய் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அவருடைய மேலே கை வச்சு, அதாவது ஒரு ஸ்டோல்டரை பிடிச்சி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் அப்படியே வந்து யாராவது ஆறுதலாக இருக்க மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. இவர் வந்த உடனே அப்படியே அவர்கிட்ட அழுகிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் கரண்ட் பொசிஷனில் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் 4வது ஒருத்தவனை பார்த்தே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அது செட் ஆகாது, வேலைக்காகாது. இவருடைய 3வது கணவர் போக் இருக்காருல, அவர் வந்து கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது ஐநா அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான். எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டூடாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐநா என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கண்ணாடியை கீழே இறக்கிட்டு அப்படியே அவர் கண்ணை ரீட் பண்ணுறா, அதாவது அவளுடைய மைண்டை ரீட் பண்ணுறா. ரீட் பண்ணிட்டு நீ காலையிலேருந்து அவ கூட தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுறா. அப்படியே சீனை கட் பண்ணால் அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தூக்கமே வரலைங்க. நம்ம ஹீரோயின் வந்து டீ போட்டு கொடுத்தா, அதாவது டீயில் தூக்கம் மருந்து போட்டு கொடுத்தா தான் நல்லா தூங்குவாங்க. இப்போ தூக்கம் வராமல் அவதிப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, கிளப்புக்கு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. தனியாக கூட என்ஜாய் பண்ணல, ஒரு பொண்ணோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவரும் சேர்ந்து அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை மதிக்கலன்னு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய புருஷங்க வந்து அவங்ககிட்ட சண்டை போடுறான். ஏன் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு இடம் பேச்சு, ஏன் பொண்டாட்டி நீ வச்சிருக்கேன்னு அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத, உனக்கு என்னெல்லாம் வேணும், எவ்வளோ பணம் வேணும், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் ஹீரோட அக்கா இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, அவளுடைய ஜிம்முக்கு போயிட்டு நம்மளை யார் மேலேருந்து தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு தான் தள்ளி விட்டுருக்கா அப்படின்றது இவளுக்கு நல்லா தெரிய வருதுங்க. இவளுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவகிட்ட நார்மலாக பேசிட்டு இருக்கா. எட்டி பார்த்தா அந்த சிசிடிவியை செக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே ஓடுறா, அவளை துரத்தி போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த இடத்துல தள்ளி விட்டுருப்பாளோ அதே இடத்துக்கே துரத்தி கொண்டு போயிடுறான். மேலே இருந்து தள்ளி விடுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஹீரோட அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை தள்ளிலாம் விடலாம், அப்படியே அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. அவளை தள்ளி விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே அவளை விட்டு வர்றது அதுக்கு மேலே அசிங்கமாக போயிடுது. அவளுக்கு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். இந்த கதை இங்கே நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக போயிட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. இப்போ ஹீரோயின் கிளம்பி அப்படியே போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லாட்ரி டிக்கெட் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. இவங்க மட்டும் போல கூடவே அந்த பைல்வானும் போறாருங்க. ஹீரோயின் அப்படியே இவங்க கூட கம்பேர் பண்ணி நடக்க மாட்டாங்க, முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. இப்போ பைல்வான் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுக்கு ஸ்வீட் மெமரிஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பபிள்ஸ் எல்லாம் விடுறாரு. அப்பயாச்சும் ரொமான்ஸ் வந்து இவனுக்கு எல்லாம் ஞாபகம் வருமா அப்படின்னு பாக்குறாரு. அதாவது ஹீரோ ரீகால் பண்ணி போவாரா அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோ வந்து இவங்க கிட்ட ஒரு பொய்யான விஷயத்த சொல்லியிருப்பாரு, நான் இவங்க கூட சந்தோஷமா இருந்தா அப்பதான் என்னால் ரீகால் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஃபேக்டில் இவர் நினச்சாலே ரீகால் பண்ணி போக முடியும். பைல்வான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அங்கவே வந்து ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் அப்படி ஜாலியாக சேர்ந்து பாலும் பழம்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவனை இங்கே வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க. அந்த பிளேஸ் ரொம்ப தூரம் இருக்குது, பஸ்லாம் ட்ராவல் பண்ணி அப்படியே போகிறாங்க. அது என்ன ஏரியாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி மாதிரி இருக்குது. அந்த பேக்கரிக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு அங்கே ஃபேமஸான ஒரு ஃபுட்டு விற்கிது, அதாவது ரிச் பீப்புள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு விற்கிது. அதில் ஒரு கப்பாக ஃபுட்டை வாங்கிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போனாருன்னா அப்படியே மாயமாக மறைஞ்சு போகிறாரு. பைல்வான் என்ன பண்ணுறான், எங்கடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கான். பட் இவர் மறைஞ்சு எங்கே போயிருக்காரு அப்படின்னா
ஹீரோயின் அங்கே உட்கார வச்சுட்டு வந்துருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ஃபுட்டை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஃபுட்டை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவளுடைய சின்ன வயசில் ஒரு பேக்கரிக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. அதனால் பன் பாக்கெட்டை திருடி பேக்கெட்குள்ளே வச்சுப்பா, அதாவது ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுப்பா. இப்படி வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி எல்லா ஃபுட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு வயசான பாட்டி வராங்க. அந்த பாட்டி தான் அவளுக்கு அந்த ஃபுட்டை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ஃபுட்டை இப்போ பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்கி போகுது. அந்த மொமெண்டெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் இப்போ கரண்ட்ல அழுதுகிட்டே அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இந்த டிக்கெட்டை நாளைக்குள்ள யூஸ் பண்ணு, 10 மில்லியன் இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்லை, என்னடா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கா. இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே அங்கேருந்து மாயமா மறைஞ்சு போறாரு. இப்போ எங்கே போறாரு அப்படின்னா, பைவாலை கொண்டு போய் ஒரு பேக்கரியில் விட்டுருப்பான் இல்லையா, அந்த பேக்கரிக்கு போயிட்டு என்னப்பா கிளம்புறியா, ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எங்கடா போனா வந்துட்டானே அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரான். ஆக்சுவலாக அவனுக்கு அப்படியே குழப்பமாயிடுது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ வீட்டுக்கு போய் தலையில் துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஹீரோயினோட அம்மா இருப்பாள். அவன் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, வரான் போகிறான் காணாமல் போகிறான், வந்தான் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி அங்கே இருக்கவே மாட்டான். அந்த டிக்கெட்டும் கிடைக்கல, என்னை கூட்டு போய் ஏமாத்திட்டாங்க, என் தலையில் துண்டை போட்டு அமுச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இவன் கொடுத்த டிக்கெட் ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி எடுத்து செக் பண்ணி பார்க்குறான். 10 மில்லியன் கேஷ்பேக் விழுந்திருக்கு அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு. அதை பார்த்த உடனே பக்குன்னு ஆகி போகுது அவளுக்கு. அதாவது நஞ்சத்தில் இருக்கிறோமா இல்லை கனவு உலகத்தில் மதந்துட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்லிம்மாக அழகாக வந்து நடந்து வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்டை காட்டுறாங்க. அந்த மொமெண்ட்டை பார்த்து தான் இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த டாக்டருக்கு. இப்போ கரண்ட்ல அந்த டாக்டரை மீட் பண்ணா இவ போறா. அதாவது இப்போ கூட இந்த டாக்டர் மேலே அவ்வளோ லவ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த செட்டப்லாம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா, ஜிம் கோச், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. பண்ணனோடனே அவனை போய் மீட் பண்ணுறான். இப்போ கூட அவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு 50 மில்லியன் போகும்னு சொன்னியா, அது உன் பேரில் எழுதிட்டாங்களா, அதில் எப்போ என் பேரில் எழுதுவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் காசு தான் ஒரு மோட்டிவாக பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு இவன் மேலே லவ்வே கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீ எப்போ இதே மாதிரியே ஸ்லிம்மாக போகிற, நிறைய எப்போ காசு சம்பாதிக்க போகிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேராக ஜிம்முக்கு போயிட்டு மாடு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடாம கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த ஜிம் கோச் வந்து அங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, சாப்பிடாம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இந்த தண்ணியை குடி அப்படின்ற மாதிரி கொடுக்கும் போது, அதெல்லாம் குடிக்க முடியாது, நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், ஒல்லியாக போகிறேன், பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா. அதாவது நடந்துகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் முடியல, அப்படியே கீழே சாஞ்சிடுறா. இவன் பக்கத்தில் இருந்தா இல்லையா ஜிம் கோச், அவன் தான் அவளை கூப்பிட்டு போயிட்டு, இந்த தரம் ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருக்கும், உன்னை வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி இருக்குது, அங்கே கூப்பிட்டு போய் அவளை படுக்க வச்சிருக்கா. படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கூல்ட்ரிங்க்ஸும் கொடுக்குறா. இப்படி கொடுத்துட்டு அவள் சொல்கிறான், அவனை நம்பி நீ நாசமாக தான் போகிற, அவன் உங்ககிட்ட இருந்து பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறான், அவன் மேலே அவனுக்கு லவ்வே கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும், அதாவது குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும், ஒன்று அவன் நேசிச்சா மட்டும்தான் அது உண்மையான லவ், இது வந்து லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி ஐனாவை காமிக்கிறாங்க. ஐனா என்ன பண்ணுறா, ஃபோன் பார்த்துட்டே அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கா. இப்போ பின்னாடி வந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காளுங்க. அவளுங்க என்ன பண்ணுறாளுங்க, இவளை தட்டி விட்டுறாங்க. ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருது. இப்படி உடஞ்ச உடனே நீங்கள் என்னுடைய ஃபோனை தட்டி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் எடுத்து கையில் வச்சு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளுங்க கண்டுக்கவே மாட்றாங்க, இவளை கலாய்ச்சிட்டே இருக்காங்க. ஏதாவது உன் காதில் விழுது, என் காதில் எதுவும் விழலையே அந்த மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் அந்த பைல்வான் அங்கே வந்து அவருடைய ஃபோனை வாங்கி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படியா விளாட்றது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்களை வான் பண்ணிடுறாரு. வான் பண்ண உடனே சரி இந்த ஃபோனை நீ எடுத்துகிட்டு வீடு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் உன் கூட வரேன், டூடாவை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். சொன்னதும் அவளை கூட்டு போய் அந்த மசாஜ் கிளப்பில் உட்கார வச்சு அவளுக்கு ஃபுட்டு எதை கொடுக்குறான். கொடுத்த உடனே 2 பேரும் சின்னதாக கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஜாலியாக பேசினோடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. 2 பேரும் அப்படியே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி கையை காமிச்சிட்டு அந்த கையை பார்க்காம அவங்க முகத்தை திருப்பலை அப்படின்னா அவங்க தலையிலே சின்னதாக ஒரு அடி அடிக்கணும். இந்த மாதிரி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மாவும் அங்கே வந்து பார்க்குறாங்க இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறத. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா ஜிம் கோச், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோவோட சிஸ்டராக வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாங்க. இப்படி அமுச்சு விடும் போது புதுசாக ஏதோ கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னை பார்க்குறதுக்கு ஒரு விருந்தாடி வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே ஐனா உட்காந்துருக்கா. ஐனாவும் பைல்வானும் விளையாடிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஐனா கிட்ட அந்த பைல்வான் விளையாடிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, இப்போ ஐனா அந்த பைல்வான் கிட்ட விளையாடிட்டு இருக்கா. அவள் கை காமிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவள் தலையை திருப்புறாரு. அதாவது ஒரு டைமும் அவர் அவுட் ஆகிடுறாரு. அதனால் அவருடைய தலையில் அடித்து அவர் தலையை இவ்வளோ பெருசாக வீங்க வச்சுருக்கா. அதாவது ரெட் கலராக ஒரு தலை வீங்கி போயிடுச்சு.
பயில்வானே இவகிட்ட தோத்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் இந்த கேம்க்கு வரலப்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா நேராக போயிட்டு ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணுறான். மீட் பண்ணும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட காசு பணம் எதுவும் கிடையாது, இந்த காரு தான் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு என்னுடைய குடும்பத்தை நிம்மதியாக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உங்கள் பையனை எங்கள் வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுங்கள், உங்கள் பையனும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒரு டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க, அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் கிடையாமல் அவள் கையிலேருந்து ஒரு லாட்ரி டிக்கெட் எடுத்து இந்தாங்க இந்த லாட்ரியை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஆனால் அந்த லாட்ரி டிக்கெட் பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, வீணா போன டிக்கெட்லாம் என்கிட்ட கொடுத்து ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னும் போது அந்த டிக்கெட்டை நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது 10 மில்லியன் கேஷ்பேக் வந்திருக்கு. அந்த டிக்கெட்டை ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா ஹீரோடைய அம்மா கிட்டே அதை கொடுக்குறா. அந்த 10 மில்லியன் டிக்கெட்டை இவகிட்ட கொடுத்துட்டு அவள் அப்படியே நடந்து போயிடுறா. இப்போதான் ஹீரோட அம்மாவுக்கு புரிய வருது, ஒருவேளை இவன் நல்லவளா இருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ரகசிய ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம்ல ஏதாவது பொருள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அதாவது வித்து காசு பாக்குறதுக்கு தான். இந்த நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு கால் வருதுங்க. யாருக்கிட்ட இருந்து கால் வருதுன்னா பப்புல ஒருத்தவர் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து இவர் சுத்திட்டு இருந்ததுனால அவர்கிட்ட இருந்து தான் ஃபோன் கால் வருது. அதை பார்த்துட்டு இவர் எதுக்கு எனக்கு கால் பண்ற, கால்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா உன்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு சீக்கிரமா பணம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. நான் கண்டிப்பாக உனக்கு பணம் கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு இவர் நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக போயிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்டே எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட போகிறாரு. பட் அவங்க நல்ல ஆனந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு டிக்கெட் வச்சுருக்காங்க, அதாவது ஹீரோயின் கொடுத்து அந்த 10 மில்லியன் டிக்கெட் வச்சுருக்காங்க. அதை போயிட்டு அவங்க கையிலேருந்து அழகாக தூங்கிட்டு இருக்கும்போது நைஸாக எடுத்து இவரோட பாக்கெட்டில் வச்சுருக்காரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோ அந்த இடத்துல வந்துடுறாரு. வந்துட்டு என்னப்பா அம்மா நல்லா தூங்குறாங்க, சத்தம் போடாமல் இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும், அதாவது டூடாவோட ரூம்லேருந்து திங்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும் போது உங்கள் அம்மா தான் அதை தூக்கி போட சொல்லிட்டாங்க, எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டுட்டோம், ஆனால் அந்த ரிங்கை மட்டும் உங்கள் அம்மா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம பரம்பரை ரிங்கு அவள் திருடி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ரிங்கை அவள் திருடி வச்சிடல, நம்ம ஹீரோ தான் அவளுடைய கையில் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அம்மா அப்படியே பரண்டு படுக்கும்போது கையில் இருந்து அந்த பர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சுருக்கு போய் அதை கீழே போட்டுடுறாங்க. ஹீரோ போயிட்டு அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் அவருடைய பரம்பரை ரிங் இருக்குது. அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ ஒரு பர்சனலாக ரூம் வச்சுருக்காருங்க. அவர் தனியாக ஒரு பர்சனல் ரூம் வச்சுருக்காரு. அந்த ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க பரம்பரை மோதிரத்தை எடுத்து பார்த்தா 2 மோதிரமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த மொமெண்ட்ல இருந்து ஹீரோ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் அப்படியே வெளியில் வராங்க. வந்ததும் அந்த ரிங்கை கொடுத்து இந்த ரிங் தானே உன்னோடைய ரிங்கு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதுதான் என்னோடது, இதுதான் 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தீயிலேருந்து காப்பாற்றினாரு இல்லையா அவரு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன கேட்குறாரு, அவருடைய முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, புகை மூட்டமாக இருந்தது, என்னால் மூச்சை விட முடியல, அவர் ரிங்கை மட்டும் என்னோட கையில் போட்டு விட்டுட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மாவுக்கு அப்படியே ஒரு கனவு வருதுங்க. என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பெரிய தீ விபத்தில் மாட்டிக்கினதாகவும் அப்பப்போ ஹீரோ காப்பாற்றுற மாதிரியும் கனவு வருது. உடனே அலண்டு அப்படியே எழுந்துடுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடுக்கு 10க்கு உங்களோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். பபாய்.